ஆமா என்ன நீ வச்ச கோட்டை நாங்க கட்டி வச்ச கோட்டையில ஓட்டை விழுந்துருச்சடா. இங்க பாதி வேத்த காணோம், முக்காவாசி வேத்த காணோம். இல்ல அப்படி இல்லை, இப்ப இருக்கிறவங்க தான் நாகடத்தை நல்லா ரசிக்கிறவங்க. அப்படி சொல்லாதீங்க. பார்த்தவங்க வந்து பப்பன் டான்ஸோட அது போற கம்பெனி எந்திரிச்சு போனாங்க பத்தியலா. அவங்க எல்லாம் நம்ம மேல நம்பிக்கை உள்ளவங்க. நல்ல நடிகர்களை கூட்டு வந்திருக்கோம், நல்லபடியா நாடகத்தை நடத்தி கொடுப்பாங்க, நம்ம கொடுத்த பணம் வெட்டி ஆகாதுன்ற ஒரு நம்பிக்கையில எந்திரிச்சு போயிட்டாங்க. இந்த உட்கார்ந்து இருக்காங்க பத்தியலா எல்லாரும். இவங்கெல்லாம் நம்ம மேல நம்பிக்கை இல்லாதவங்க. இப்படி சொல்றீங்க. 40,000 கொடுத்துருக்கோமே, இவங்க என்னத்தை தான் கிழிக்கிறாங்கன்னு பாப்போம்னு உட்காந்துருக்கீங்க. 55 பிள்ளை நாடகத்துக்கு 55 தானா? இப்படி பேசினாதான் நல்லா இருக்கும். அப்படி சொல்லாதீங்க. முண்டமா ஆடுறவங்களுக்குலாம் 2.5 லட்சம் விடிய விடிய ஒரு நாள் மட்டும் நீ வந்து வச்சுக்கேன், 5 லட்சம் நான் கொடுத்து. மழை மயிர்னு கூட பெய்யாதனால முண்டமா நல்லா பெய்யும், கூட்டம் கூடும், அள்ளிடும். இருக்கட்டும் இருக்கட்டும், ஒரு விஷயம் புரிஞ்சுக்காங்க. எங்க நாடகத்துக்கு போற அப்புறம் தம்பி தான் மாகுல மாதான தான் வரப்பேன். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க எல்லாரும், நீங்க செருப்புடி அடிச்சாலும் இந்த ஊருக்கு ஆசை தின்னாம நகல மாட்டோம் நாங்க. நீங்க எந்திரிச்சு போனாலும் சரி, இல்ல படுத்து தூங்கினாலும் சரி, என் சிங்கம் சாஞ்சிருச்சாடா. பழைய காதல் இருந்தாலும் கண்ணு கருத்தமா காட்டுக்கு போனோம், காவல் பக்கணும்னு சொல்லி அப்பா எல்லா பொறுப்பையும் நம்மளை நம்பி ஒப்படைச்சிட்டு அப்பா போயிட்டார். ஐயா எந்த பிள்ளை எங்க போயிட்டாரு? அம்மாட்ட விஷயங்களை சொல்றதுக்காக. தப்பா பேச மாட்டேன் பவதாரணி. கண்ணு கருத்தமா காட்டுக்கு போய் காவல் ஒழுக்கத்தோட பேசுறேன். பள்ளியம்மா வந்தாங்கல்ல, அம்மா யார காதலிக்கிறேன்னு சொன்னாங்க. அதை பத்தி சொல்லல, மறைமுகமா சொல்லிட்டு போயிட்டேன். பள்ளியம்மா யார காதலிப்பாங்க? முருகனே. நான் யாரு காதலிக்கிறேன் தெரியுமா? யாரு? அவங்க அண்ணன் விநாயகர். ஐயோ, அவங்க அண்ணன் விநாயகரா? ஆமா, அவருக்கு தும்பிக்க நீளமா இருக்கனால லைக் பண்ணிட்டேன். ஐயா, எது நீளமா இருந்தா போயிருவியா? அதுக்கு தான் முடியவே நான் நீளமா வளர்த்து வச்சிருக்கேன் பாருங்க. உலகத்துல ஒன்னே மாரி ஒரு பெண் பார்த்ததே இருக்கிற தாய்மார்கள்லாம் நினைப்பிய டான்ஸுக்கார பிள்ளைக்கு முட்டு முடியா நேத்தா அப்படிலாம் நினைக்கக்கூடாது. காலையில போனோடனே அவன் ஆணியில அவுத்து போட்டிருக்கேன். புது மண்டபத்தில் வாங்கினது மதுரையில். நீ மூடுப்பா, கேட்டா நான் தானே வாங்கி கொடுத்தேன். இருக்கட்டும், இருந்தாலும் எப்படி இருக்குன்னா புனியமாமா தேவையாடா. என்னப்பா எப்படி இருக்குன்னா, இங்கே அந்த விண்ணிலா, இங்கே அந்த விண்ணிலா, இங்கே அந்த விண்ணிலா,
பேசுற எப்படி போவ சூப்பர் நன்றி கடந்த வணக்கம். இருக்கட்டும், இருந்தாலும் நம்ம ஆளை கூப்பிட்டு ஏன்னா வள்ளியம்மா வந்துட்டாங்கன்னா என் ஆளோட நான் காதலிக்க முடியாது, என் அம்மா வந்துட்டாங்கன்னா காதலிக்க முடியாது. அவரை கூப்பிட்டு காதல் பண்ணுவோமே குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவனை மறந்து விடலாம், அவனை மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் குடித்து விடலாம். இருப்பதோ ஒரு மனம், நான் என்ன செய்வேன் என்ன செய்வேன். இரண்டு மனமே அந்த கடவுளை தந்திக்க என்ன மணி இரண்டு மனமே இறைவனிட கேட்டு இனிப்பு வாழவோடு அறந்து வாழவோடு இரண்டு மனமே. நன்றி நன்றி நன்றி. ரியலாக பாடிப்பிட்டிய அம்மா அந்த ராகத்தில். அண்ணே பொம்பளை பிள்ளை பின்னாடி சுத்தக்கூடாது. ஏய் யார சொல்ற? நான் சொல்றேன். நீ திருந்துறேன், நான் திருந்துறேன். அண்ணே பொம்பளை பிள்ளைய இப்போ நம்பி சுத்தணும்னா இந்த நிலைமை இப்போ பாட்டு. ஆமாம், அதுல 1 2 2 மனம் வேணுமா? 2 மனம். அது அவர் சொல்றது உண்மைதாயா. ஒன்று மறந்து வாழ, ஒன்று நினைத்து வாழ. ஒன்று பரவாயில்ல, கண்டிப்பாக நல்ல வார்த்தை. ஆனால் நான் ஒரு பொம்பளை பிள்ளை சுத்தனுக்கு எங்கள் அப்பா நீ 60 எடுத்துட்டு வெட்ட வர்றேன். ஒரு பிள்ளைய தானே? ஆமாங்க, அது தப்பு இல்லையே. அந்த பிள்ளைகிட்ட நான் என்ன கேட்டேன், அடியே நம்ம 2 பேரும் காதலிக்கிறான், சரி நீ நமக்கு அப்போ கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டியான், டேரெக்டாக 60ஆம் கல்யாணம் தான், நல்லது உள்ளது புழங்கக்கூடாதான்னு கேட்டேன். சரி மழை பெய்யறப்ப வீட்டை பக்கம் ஒரு நாளைக்கு வாடானா. சரின்னு மழை பெய்யறப்ப வீட்டை பக்கம் போனேன். சரி ஒரே இருட்டு, கரண்ட் எல்லாம் கட் ஆகி போச்சு. கதவை திறந்து மழையை பாக்குறேன், உள்ள நுழைஞ்சா புள்ள மல்லாக்க படுத்துருந்துச்சு. இருட்டோட இருட்டா போட்டு அமுக்கி விட்டேன். அமுக்கிட்டு எந்திரிக்கிறேன், கரண்ட் வந்துருச்சு. நான் அமுக்குனது அந்த பிள்ளைய கிடையாது, அவங்க ஆத்தால போட்டு அமுக்கிருக்கேன். எதுக்குல என் தங்கச்சியை போட்டு இப்படி கெடுத்துன்னு சொல்லி எங்க அப்பா என்னை விட்டு தேடுறேன். என் மனசு எங்க அந்த பிள்ளைக்கு தெரியுது. அந்த 2 வச்சு என் மாப்பிள்ளை மாறி விட்டு மாதிரி அலசுக்கு வைப்பான். ஊரடங்கும் சாமத்தில் நான் ஒருத்த மட்டும் முடிச்சிருந்தேன். சின்ன சந்தேகம்,
மெஷின்காரன் எது கரெக்ட் பண்ணிருக்கியா? ஏனே இளையராஜானே நம்ம ஃப்ரெண்டுனே. அதான் உன் ஃப்ரெண்டு, எனக்கும் தான் ஃப்ரெண்டுன்னு ஆக்கும் தாக்குறேன். ஆனால் நீ பாடின மட்டும் அப்படியே கெயினிலாம் வைக்கிறேன். எனக்கு அவர் கம்பெனினே. எது கவனிக்கிறியா? ரெண்டு பேரும் ஒரே கம்பெனி. தலைவரை நானும் உங்களை கவனிக்கிறேன். கேஸ்டா பாடுறேன். ஒருத்தை மட்டும் படுத்திருந்தேன். காத்தடிச்சு சலசலக்கும் வேலையெல்லாம் ஒன் நினைப்பு. புரண்டு படுத்தாலும் பாதிமக ஒன் நினைப்பு. பாதிமக ஒன் நினைப்பு. ஊரடங்கு சாமத்திலே சாமத்திலன்னா ஒருத்த மட்டும் விழித்திருந்து ஊடி ஓரத்திலவோ நிலத்துல படுத்திருந்தேன். காத்தடிச்ச சலசலக்கும் வேலையெல்லாம் ஒன்றிருக்கு. புரண்டு படுத்தாலும் பாதிமக ஒன் நினைப்பு. பாதிமக ஒன் நினைப்பு. ஊரடங்கு சாமத்திலே வெள்ளியில கால் கொலுசோ வாங்கி தர ஆசை வச்சு ஆசை வரகு வச்சு சொத்து வச்சு மாரியம்மன் கோவிலுக்கு சூடம் கொழுத்து வச்சு போறதுங்க வரவுங்க வார்த்தையெல்லாம் கெட்டு வச்சு போட்டாலே சாமத்திலே கல்வேல முள்ளெடுத்து கல்வி செடிகளெல்லாம் கல்வேல முள்ளெடுத்து கல்வி செடிகளெல்லாம் பேரைய பேர ஒரு சில எழுதினமே ஊரடி கரையோரம் ஒரு கதை செடிகள் ஓடினா இதோ வருகிறாள் பெண் கோயில். அங்கே வருவது யாரு? அது வசந்தத்து தேரோ.
கரும்பே மாமா திகட்டாத கற்கண்டே நாந்தே நம்மள அப்பா எங்க போச்சு காவலுக்கு போச்சோன்னாரு. நம்ம 2 பேரும் காவலுக்கா போகணும். ஆமா தங்கச்சிய காவலுக்கு விட்டுட்டு நம்ம 2 பேரும் என்ன தங்கச்சி பண்ணணும்? பரன் மேல நின்று காவல் செய்யும். ஆமா நம்ம 2 பேரும் அந்த புதருக்குள்ள போய் என்ன பண்ணணும்? பரனுக்கு புல்லு வெட்டணுமா? புதர் இருக்கு. புதர்ல போய் உட்காந்து அந்த புதர் புற சுத்தம் பண்ணுவோம். அப்படியா? காதல் பண்ணுவோம். ஆமா சரி உன்னை அப்பா நம்பி என்னை அனுப்பிச்சிருக்காரு. அப்பா நம்பிதான் உன்னை அனுப்பியிருக்காரு. அப்புறம் தும்பியை அனுப்பியிருக்காரு. சொல்லுங்க. நம்பிக்கை வைத்து அனுப்பியிருக்காரு. ஓ என் மேல? ஆமா. சரி நான் தப்பு தவற நடந்தாலும் நீ அப்படி நடக்க விடக்கூடாது. நான் ஒழுக்கமா, ஏன்னா நீ தான் நம்ம குடும்பத்து குத்து விளக்கு. ஆமா நல்லா குத்துவேன். குத்து விளக்கு குத்து விளக்குன்னு சொல்லி குடிசைக்கு வெளிச்சம் தான் தரணும். குடிசை கொளுத்திட்டு போயிடும். கொளுத்தி விட மாட்டேன். மனுஷனுடைய இதை பத்தியா என்னதுங்க? கோயில்ல கற்பூரம் காட்டினா தொட்டு கும்பிடுறோம். ஆமா அந்த கற்பூரம் பெருசா அணைஞ்சிச்சுன்னா ஆண்டவா காப்பாத்துன்றோம். என்ன காரணம்? என்ன காரணம்? அதான் மனிதனுடைய இயல்பு. கண்டிப்பா. நீ நான் காதலிச்சு 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இன்னைக்கு அப்பா தனியா அனுப்பி வச்சிருக்காரு. ஆனா தனியா அனுப்பி வச்சிருக்காரு. யார் பத்த புண்ணியவதிய நீ ஒத்துழைக்கிற. ஆனா சண்டால கூட பிறந்த ஒத்துழைக்க மாட்டேங்கிறானே. அது என்னைக்கு ஒத்துழைச்சிருக்கியா? கவலைப்படாத, உனக்காக நான் எல்லாத்தையும் காத்து வச்சிருக்கேன். சரி பண்ணிடுறேன். சரி ஏமா சொல்லுங்க. காதல்ல காதலிக்கக்கூடிய 2 பேருக்கு என்ன முக்கியம்? மனசு முக்கியம். மனசா? ஆமா. மனசு புரிஞ்சுக்கிட்டா தானங்க காதல். மனசெல்லாம் புரியறதுக்கு முன்னாடி சரி 2 பேருக்கும் புத்தி ஒரே மாதிரி இருக்கணும். ஆமா. என் புத்தியும் உன் புத்தியும் ஒரே மாதிரி இருக்கணும். ஒரே மாதிரி தானே இருக்கும். நான் வேணாம் சொல்ல நீ வேணாம் சொல்லணும். ஆமா நீங்க வேணும் சொல்ல நானே வேணும். அதான் புத்தி. அப்பத்தான் மனசு ஒரு மனமாகும். கண்டிப்பா. இப்ப ஒரு விஷயம் சொல்ல தெரியுமா? ஊராம்புள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தானா வளரும். எதுக்காக அதை சொல்றாங்க? எதுக்கு சொல்றாங்க? நீ யாரு? உங்கள் மனைவி. ஊராம்புள்ள ஊரா விட்டு பிள்ளை. ஆனா வகுத்துல இப்போ உனக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. சரி நம்ம 2 பேருக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்கும். ஏன்னா முகூர்த்தம் சாந்தி முகூர்த்தம். ஆமா. அந்த சாந்தி முகூர்த்தத்துல நீ பால் கொடுப்பாய். ஆமா. நான் பழம் கொடுப்பேன். கடைசியில வகுத்துல ஏன் கரு உண்டாகும். அது எப்படி? நம்ம 2 பேருக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்குதுல்ல, அதுதான் எப்படி தெரியாதா? நீ வரியா? யாரா விட கொஞ்சம் விடுவேன். இதுக்கெல்லாம கூட்டணி செப்பேன். ஜாவே 2 பேரும் பெட்டில படுத்துக்கிட்டு கிச்சு கிச்சு தம்பால விளையாடுவோம். அது எப்படி விளையாடணும் தெரியலையா? சரி சொல்லி தர்றேன். அப்போ வகுத்துல கரு உண்டாகும். அதுதான் எப்படி? அது சொல்ற கிழமைக்கால இங்க போட்டு செய்யவா முடியும்? பாருமா, அப்ப கரு உண்டாகல நீ ஊராம்புள்ள. ஆமா. உன்னை நான் ஊட்டி வளர்த்தனா வகுத்துல வளர்றது ஏன் புள்ள தானா வளரும். அதுக்குத்தான் சொல்லியிருக்காங்க ஊராம்புள்ளைய ஊட்டி வளர்த்தா ஆம்புள்ள தானா வளரும். சொல்லு காதலிச்சு பார்வன உசுரை கொடுத்து காப்பாத்துவேன்னு சொல்லுவேன். ஆமா. அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நான் உன்னை காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணிடுவேன். சரி கல்யாணம் பண்ணிட்டு எக்கு தப்பா ஏதோ ஒரு தடவை அல்பாசில் போயிடுன்னு வச்சுக்க. வகுத்துல இருக்கக்கூடிய பிள்ளை ஏன் புள்ள உன்னை காப்பாத்துவேன். என்னத்துக்கு காப்பாத்து? நக்கச்சு போயா நீ செத்துட்டேன்னா அட்ட டைம்ல வேற ஒருத்தன் தவிர ஆடி சண்டாளி. ஏண்டா இவதாண்டா தமிழ்நாட்டு பத்தினி. பத்தினியா? பத்தினி 10 திணிச்சாலும் தாங்க மாட்டாங்க. 100 திணிச்சாலும் நீ லட்சத்தினி. சொல்லுங்க. ஆண்டவன் அப்படி கொடுத்துருக்காண்டா வசதி. என்னத்த? அப்படியா? மனச உன்னை ரொம்ப பழைய நிலைமையில நான் காதலிக்கணும்னு ஆசைப்படுறேன். டிஆர் மகாலிங்கம் மாதிரி அந்த கொலகார வைங்க வாத்தியாரு. அது இல்ல அட பாவியலா சிறு பூத்தன் சிறு நெருங்கி காற்றினிலே நில்லென்று ஊறி நிறுத்தி வழி போனாலே நின்றால் ஏங்க செட்டப் உங்களுக்குள்ள நெடுந்தூரம் பறந்தால் நிற்குமோ நிலைக்குமோ நெஞ்சம் மனம் பெறுமோ வாழ்வே. இந்த கை இங்கிட்டு கூட அந்த கை கூட. ஆனா நீ முளைச்சுக்கிறோமா இங்கி ஒரே நேரத்தில் 2 பேருக்கு கம்மி கொடுக்குறவர் செந்தமிட்டேன் மொழியால் பௌர்ணமி
இருக்குது. நல்லா இருக்கு. உட்காந்து 1 மணி நேரத்துக்கு இழுத்துட்டு தெரியலாம் நம்ம வாட்டு. வேண்டாம். ஏமா? எனக்கு இழுத்ததெல்லாம் பிடிக்காது. சல்லு சொல்லுன்றோம். அது நல்லா இருக்கு. அதுக்கு சொல்லுன்னு வைக்கிறது தெரிகிறது. சரி பரவாயில்ல. இப்ப நீர் வந்துட்டு ஏமா? நீர் வந்துட்டு நான் வந்துட்டேன். வெள்ளியம்மா வரணும். தங்கச்சிக்கு கூட்டு போக. அப்புறம் அவங்க தானே காவலுக்கு போகணும். இடத்துக்கு முக்கியமான கூட்டுவோம். அப்போ தங்கச்சி அப்போ சண்டாளி நீங்க பாருங்க நினைச்சுக்கிறேன். வணக்கம். அப்பா என்ன சொல்லிவிட்டார்? அம்மா அப்பா சொன்னாரு வானம்பாடி பறவைகளை காணம்பாடி விரட்ட வேண்டும் என்று விரட்டும். ஆமா அதான் நம்ம குல பழக்கமா. ஆமாமா அப்பா சொல்லி விட்டுருக்காங்க. காட்டுக்கு போகணும். இன்னும் கொஞ்சம் தொலைவு இருக்குன்னு நினைக்கிறேன். காட்டுக்கு போறோம். இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குமா? ஆமா போகணும்னு. ஆனா இடம் நல்லா இருக்கு. நடந்துக்கிட்டு சிறப்பான இடம். ஆமாமா. நான் கூட அப்பா காட்டுக்கு போனோம்னு பயந்து போயிட்டேன். அங்க பயங்கரமான மிருகங்கள் எது இருக்குமா? அங்கெல்லாம் மிருகங்கள் இருக்காதுமா. மிருகத்தை பார்த்தா பயப்படல. பத்தியாமா ஒரு மிருகத்தை பார்த்து இன்னொரு மிருகம் சொல்லுது வருமா? நான் வந்து அனகொண்டா பாம்பு வந்தாலே பயப்படாதங்க. உலகத்துல எந்த மிருகம் பெரிய மிருகம்? பெண் மிருகம். அத காட்டுல பெரிய மிருகம். மோசமான மிருகம். இப்படிலாம் சொன்னீங்கன்னா கம்பெனி கொடுக்க மாட்டேன். ஓகே ஓகே தேங்க் யூ. சூப்பர் பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ். காட்டுக்குள்ள அனகொண்டா வந்தாலே நான் பயப்பட மாட்டேன். கம்பெனி கொடுக்க. சித்தப்பா கொடுக்க மறந்துங்க. சித்தப்பாவா? கண்டுக்காத போடா. நேரா போட்டோம். காட்டுக்குள்ள சிங்கப்பன்றி யானை புலி இருக்கும் சொல்லி தங்கச்சி பயப்படுது. கோபால் உங்கள் இசை என்னும் வெள்ளத்தில் ஓடோடி வந்து என்னை ஏமாற்றாதே. நீங்க பார்த்த மிருகங்களை உங்கள் சங்கீதத்தில் சொல்லுங்கள் கோபா. என்னுடைய இசை என்னும் நாதத்தில் சொல்லுங்க. என் ஓதத்தை பார்க்க வந்த ஓதமாயா? என்னம்மா? கீதம். கீதம். என் கீதத்தை காண வந்த காண குயிலை உனக்காக சங்கீதம். அது சங்கீதமா என்னை பார்த்தோம்னா அப்படி சிங்கம் பன்றி கரடி இப்படி பாடக்கூடாது. அம்மா பயப்படுறாங்களா? சிங்கம் பன்றி கரடி யானை புலி சிரித்து சொல்ல வந்தேன். உங்களை மாதிரி சங்கீதம் பாடுறதுக்கு தமிழ்நாட்டில் யாருமே இல்லம்மா. சங்கீதம்னு சொல்லி ஒரு ராகத்தை ஒரு வாரம் பாடி இருக்கேன். அது சத்தம் கேட்காம. எப்படி? மௌன ராகம்.
நல்லா இருக்கே. இப்படி பாடுறது எவ்வளோ நேரம் பண்ணலாமாடா? எம்பிட்டு அழகா அதுதானே அந்த பிள்ளை உன்னை நல்லா நல்லா கேட்குறேன். இவ கேட்டா என்னம்மா? இந்த புள்ள கேட்டா அம்மா முன்னாடி ஒழுக்கமா அறியா போன பிள்ளைய பார்த்தா எனக்கு எப்படி தெரியுமா எப்படிமா இருக்கு? ஆசைப்பட்டு பார்த்தா காவல் செஞ்சுட்டு அப்பா கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் சொல்லிருக்காங்க. காவலை பார்த்துட்டு இல்லனே அப்பா கிட்ட சொல்லி முதல்ல உங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் மித்த அன்னைங்களுக்கு அப்புறம் அடுத்த கல்யாணம் உனக்கு கல்யாணம் பண்ணுவோம். அங்க வர யாரோ உள்ள வர்றாங்க, யாரோ ஒரு ஆள் உள்ளோட வர்றாங்க. என்னமோ எடுத்துட்டு வராங்க. பொறுத்து அதனால இந்த
இடத்துக்கு வந்தோடனே ஒரு பரபரப்பு, ஒரு விறுவிறுப்பு எல்லாமே இருக்கு. ஆமா ஆமா, அது மட்டும் இல்ல, ரசிப்புத்தன்மை அதிகமாக இருக்கு. இந்த பிள்ளைய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பிள்ளைய பத்தி? ஆமா, இந்த பிள்ளைய பத்தி 1000 நினைக்கிறேன். நான் கேக்குறேன். ஏவாமா சொல்லுங்க. எங்க அண்ணன் தம்பி மொத்தம் 7 பேர். இப்ப இந்த அண்ணனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும், நானா எங்க அண்ணனும் முடிவு பண்ணி வேணாமா? அதான் பத்தியா, இந்த பிள்ளை சம்மதம் முக்கியம். முடியாதையோ அத்து விட்டுறாத. சொல்லுங்கம்மா, உங்க அண்ணன் மூத்தவர் முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிறேன். இவர் பேர் என்ன? வீரத்தேவன். உனக்கு பேர்ல தான் வீரம் இருக்கு, செயல்பாட்டுல ஒரு மயிரும்லப்பா. அதுக்காக 6 மூணு பேர் வச்சுக்கிட்டு 6 மூஞ்சி வழியா தெரிய முடியும். வெறும் மசிரா வச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு பக்கத்துல வந்தாலே உசுறு. அம்மா வாங்கம்மா, அம்மா முன்னாடி அசிங்க பேசாத புதிக்காது. சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. இல்ல இந்த பிள்ளை இப்ப மூத்த அண்ணனை கட்டிக்கிறேன். ஆமா, இவர் மேனா எனக்கு பத்தியா. அப்ப நான் இந்த பிள்ளை கட்டல ஆத்தால கட்டிக்கிறேன். என்ன மனுஷன் நீ? அவர் பொழப்புல கை வச்சுட்டேன். காலையில் அதுவும் நாட்டுக்கோழி அடிச்சு வைக்கலாம் உங்களுக்கா? அடடா, இப்பதானே தெரியுது. உனக்கு தெரியாதா? தெரியாதம்மா, நான் ஆம்பரம் மட்டும் தானே. ஆனா நம்ம லொப்பத்தரம் அதை கூட விட மாட்டாப்ல. கதை நடந்துட்டோம். காவேரி கரை இருக்கு, கடமேறி போயிருக்கு, முப்போலி போயிருக்கு, அடிச்சு கொள்ளும். ஓயாம மயங்கி மயங்கி விடுறாங்க அண்ணங்களா
எனக்கு வரும். போகாதுமா, வயரை கட் பண்ணிட்டு அமர்ந்துருமா. இந்த பாருங்க இந்த ரெண்டு பறவை அப்படியே நிக்குது. ஆனா அம்மா அண்ணன் நினைச்சாலும் அது ரெண்டையும் முட்டை கூட வச்சிருவாரு. ஏண்டா நானே திறமைதாம்மா அது. சரி ஆமா. ஏனே இப்ப இந்த பறவை கட்டாம அப்படியே போயிடும். சரி, நம்ம சாமியை வேண்டுவோம் மனசுக்குள்ள. ஆமாம் சாமி. பெரியவங்க யாரா வந்தாங்கன்னா உடனே நினைத்து ஆசீர்வாதம் செய்யும். அப்படியே கூப்பிடுறோமா. தப்பு தவறா பேசக்கூடாது. நான் அவ்வளோ பேச மாட்டேன். போலாமா? போலாமா? சோ சோ வரவா எப்ப போயிட்டு வரவா? இங்கே இரு, இங்கே இருக்க வேண்டியதானே. உன்னை யாரும் உள்ள போக சொன்னது? இது ஆளு பார்க்கவா? என்னப்பா இங்கே இருக்க வேண்டியதானே. போயிட்டு வரேன், காவல் பார்க்கணும்ல. சீக்கிரம் வாங்க. ஐயோ சீக்கிரம் வந்துட்ட மட்டும் ஆபரேட்டர் இளையராசா இருங்க. இன்னைக்கு இருந்தாலும் நடக்க போறதுதான். உங்க ரகசியம் வீடியோ விட்டுட்டீங்களா? புதிய வணக்க முடியாம போச்சு. 4:30